கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான தலைப்பை இன்னைக்கு உங்களோட நான் பேச போகிறேன். உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் உதவக்கூடிய விஷயம். நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் என்ன எதிர்பார்ப்போம்? எப்போங்க காசு வரும், எப்போ நாங்கள் முயற்சி பண்ணினா காசு வரும். ஒரு முயற்சி எடுக்கிறோம், அந்த முயற்சி சில சமயம் வெற்றி அடையுது, சில சமயம் வெற்றி அடைய மாட்டேங்குது. காசு கேட்டு ஒருத்தட்ட போகிறோம், உடனே காசு கிடைக்குது. சில சமயம் கேட்டு போனால் கிடைக்க மாட்டேங்குது. அது என்ன காரணம்? எங்களுக்கு அந்த நாளைக்கு ராசி இருக்கா இல்லையா உங்கள் மனசில் சந்தேகம் வருது இல்லை? ஆமாம், உண்மையில் அதுதான். நம்மளுடைய ஒவ்வொரு ராசிக்குமே எந்த நாளில் முயற்சி செய்தால் குபேர யோகம் உண்டு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கு. அந்த நாளை தான் இன்னைக்கு உங்களோட நான் சொல்ல போறேன், உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன். எந்தெந்த கிழமையில நீங்கள் காரியங்கள் செய்தால், காசு பணத்துக்கு முயற்சி செய்தால் உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றி வரும். அது காசு பணமா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில ஒரு எஜுகேஷன் முயற்சியா இருக்கட்டும், ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டதா இருக்கட்டும், ஒரு திருமண நாளை அமைத்துக் கொள்வதாக இருக்கட்டும், ஒரு கடனை தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் உரிய நாட்களை தான் இந்த நாளில் உங்களுக்கு உரிய குபேர யோகம் தரும் நாட்களை சொல்ல போறேன். என் அன்பான தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல இனிமையான மனம், நல்ல குணம், பிறருக்கு உதவக்கூடிய நல்ல குணம், ரொம்ப சாஃப்ட் நேச்சர். தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கெல்லாம் ஒரு எய்ம் வச்சுக்கிட்டு உழைக்கிறீங்க, ஜெயிக்கிறீங்க. மற்றவங்களுக்கு தனுசு ராசிக்குள்ள வித்தியாசம் அதுதான், எய்ம் வச்சு உழைக்கிறது ராசி. நிறைய பிரச்சனைகள், நிறைய சிக்கல்கள் வாழ்க்கையில் சந்திக்கிறீங்க. அதற்கு காரணம் எந்த கிழமையில் காரியம் செய்தால் வெற்றி அடையலாம் இருக்க அந்த கிழமையை பயன்படுத்தணும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமை வியாழக்கிழமை. தனுசு ராசியில பிறந்த ஒருத்தர் வாழ்க்கையில மிகப்பெரிய செல்வ செழிப்பு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டா, செவ்வாய்க்கிழமை என்று செய்யக்கூடிய வழிபாடு செல்வ செழிப்பு கொடுக்குது, குபேர யோகம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் நீங்கள் முருகப்பெருமானுக்கு விளக்கு போடணும், அதுதான் மிக முக்கியம். முருகப்பெருமானுக்கு 9 தீபங்கள் ஏற்றணும். மண் அகல் விளக்கு இருக்குல்ல, மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும். அதே மாதிரி சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிற ஸ்லோகம் இருக்கு. நல்ல குபேர யோகம் தனுசு ராசிக்கு வரணும்னா சுப்பிரமணிய புஜங்கம் சொல்லணும், மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி வரும். வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி பெறும். உதாரணமா திருமணத்துக்கு வரன் தேடுறீங்க, வியாழக்கிழமை அன்னைக்கு வரன் தேடணும். ஒரு நிச்சயதார்த்தம் வைக்கிறீங்க, வியாழக்கிழமை நிச்சயதார்த்தம் வைக்கணும். வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில போய் சிவனை வழிபாடு செய்துட்டு ஊர்ல இருக்கக்கூடிய 4 நல்லவர்களை அழைச்சு உங்க குடும்பத்துடைய வெல் விஷர்ஸை கூப்பிட்டு யாருக்கு திருமணம் ஆகணுமோ அந்த தனுசு ராசிக்காரங்களுடைய ஜாதகத்தை அன்னைக்கு அவங்க கையில கொடுக்கணும். கொடுத்து முதல்ல அவங்க கையில கொடுக்கறது அர்த்தம். கொடுத்துட்டு நீங்க ஜாதக பரிவர்த்தனையை தொடங்குங்க. வேக வேகமா வரன் ஃபிக்ஸ் ஆயிரும், கல்யாணம் கூடி வந்துடும். அதே போல நல்லா இருக்க எஜுகேஷன்ல ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, அந்த ப்ராப்ளம் தீரணும்னா வியாழக்கிழமை அன்னைக்கு சரஸ்வதி வழிபாடு செய்யணும். நல்லா கேட்டுக்கோங்க, வியாழக்கிழமை சரஸ்வதி வழிபாடு செய்யணும். அந்த வழிபாடு பெரிய வெற்றியை கொடுக்குது. அதுக்குரிய ஸ்லோகமே இருக்கு, சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தே பவதுமே சதா அப்படிங்கிறது அந்த மந்திரம். வியாழக்கிழமை அன்றைக்கு தனுசு ராசி பிள்ளைகள் இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணும். அதை சொல்ல 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 எஜுகேஷன்ல கிளாஸ்ல நம்பர் 1 வந்தே தீருவீங்க. எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லையும் ஜெயிச்சே தீருவீங்க, அதுல சந்தேகம் இல்லை. ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடணும், எந்த கிழமையில வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டா எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா சனிக்கிழமை வேலைக்கு அப்ளிகேஷன் போடுங்க. தனுசு ராசிக்காரங்க சனிக்கிழமை வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு பாருங்க, கிடைக்கும். உயரதிகாரியை சந்திக்கணும், தடையில்லாம காரியம் நடக்கணும். ஆபீஸ்ல எனக்கு ப்ரமோஷன் வேணும், ஒரு பிரச்சனை இருக்கு, உயரதிகாரியை நான் பார்த்து பேசினா எல்லாம் சரியாகும், வியாழக்கிழமை பார்த்து பேசுங்க. குடும்பத்து பெரியவர்கள்
அவங்களுடைய ஆதரவு வேணும். இல்லை குடும்பத்தை பெரியவங்களுக்கு மருத்துவ ஆலோசனை எடுக்கணும், உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை எடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை எடுத்து பாருங்க, வியாதிகள் குணமாகிறத பார்ப்பீங்க, ரொம்ப நன்மைகள் நடக்கும். இப்படி நிறைய நன்மைகள் வந்து தனுசு ராசிக்கு இந்த மாதிரி நாட்களில் கிடைக்குது. ஆனா எந்த கிழமையில பிரச்சனை வருது தெரியுமா? பல தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனைன்னு வராது. எந்த கிழமையில திருமணம் செய்திருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்றைக்கு திருமணம் நடந்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை திருமணமானவங்க பல பேர் மன நிம்மதியாகி வாழல. பல பேர் பிரிஞ்சு வாழறாங்க, பல பேர் குழந்தை இல்லாம வாழறாங்க, திருமண வாழ்க்கையில திருப்தி இல்லாம வாழறாங்க. வெள்ளிக்கிழமை திருமணமானவங்களா இருக்காங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுபகாரியங்கள் செய்து தோற்று போனவர்கள் எல்லாம் பல பேர். அதாவது வெள்ளிக்கிழமையை முடிஞ்ச வரைக்கும் நீங்க அவாய்ட் பண்ணுங்க, மற்ற கிழமைகளை பயன்படுத்துங்க. உங்களுக்கு வற்றாத செல்வ வரவு வேணும். சனிக்கிழமை அன்னைக்கு குபேர யோகம் வருவதற்கு வெங்கடேச சுப்பிரபாதம்னு இருக்கு. சனிக்கிழமை அன்னைக்கு அதிகாலை சொல்லணும், பிரம்ம முகூர்த்தம் சொல்றோம் பாருங்க. காலையில் 4:30 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துக்கு பேரு பிரம்ம முகூர்த்தம் பேரு. என்ன கேட்டாலும் கிடைக்கும் அந்த நேரம். அந்த நேரத்துல நீங்க வெங்கடேச சுப்பிரபாதம்னு இருக்கு, அதை சொல்லுங்க. சொல்ல முடியலைன்னா அதை ஒலிக்க விட்டு கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. தனுசு ராசிக்காரங்க காது கொடுத்து கேட்டாலே அது நல்ல பலன் தரும். குபேர சம்பத்து வந்து தீரும். அப்படி நிறைய வெற்றிகள் உண்டு. சொத்து சுகம் வாங்கணும்னா செவ்வாய்க்கிழமை தாங்க நீங்க வாங்கணும். ஒரு சொத்து வாங்குறதுக்கு செவ்வாய்க்கிழமை வாங்கி பாருங்க, பெரிய வெற்றி வரும். அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றியடைய நான் சொன்ன கிழமைகளை பயன்படுத்துங்க, ரொம்ப நல்ல வாழ்க்கை அமையும், குபேர சம்பத்து பெருகும். என் அன்பார்ந்த நேயர்களே, இவ்வளவு நேரம் உங்க ராசிக்குரிய அதிர்ஷ்ட கிழமைகள், யோகம் தரும் கிழமைகள், குபேர யோகம் தரும் கிழமைகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கேன். அந்த கிழமையில நீங்கள் விருப்பப்படக்கூடிய காரியங்களை செய்து பாருங்கள். தொடர்ச்சியாக நீங்கள் செய்து பாருங்கள், ஒரு வெற்றி கிடைக்கும். உதாரணமா ஒரு ஜாப், ஒரு இன்டர்வியூ போறீங்க, உங்களுக்கு அதுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய அனுமதியை கொடுத்துருக்காங்க கிழமையை அப்படின்னா இந்த கிழமையை நீங்க செலக்ட் பண்ணுங்க. நீங்களே வந்து ஒரு மேரேஜுக்கு முகூர்த்தம் பார்க்குறீங்க, அந்த முகூர்த்தமும் இந்த நாளும் இணைந்து வராப்புல பார்த்துக்கோங்க. இந்த கிழமையும் அந்த முகூர்த்தமும் இணைந்து வரணும். இணைந்து வந்தால் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். இன்னொரு புறம் பாருங்களேன், செய்யக்கூடாத நாளை சொல்லிட்டேன், இந்த நாளில் காரியம் செய்தால் தோல்வி அடைகிறது. அது படுபட்சி கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் படுபட்சி கிழமைன்னு உண்டு. அந்த கிழமையை நான் சுட்டி காட்டியிருக்கேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இருக்குங்க படுபட்சி நாள் இருக்கு. அந்த நாள்ல எதையுமே செய்யக்கூடாது. அந்த நட்சத்திர அடிப்படையில் இங்க நான் பேசல. அந்த படுபட்சியில பல்வேறு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. நான் அதுல ராசிப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் படி இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன கிழமை அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்கேன். படுபட்சி கிழமை இந்த நாளில் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய சந்தேகம் வரும். சார் எங்களுக்கு வந்து பெரிய வெற்றிகள் கிடைக்கணும், நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. நிறைய கோடீஸ்வரர்கள், வாழ்க்கையில் சாதாரண நிலையிலிருந்து மிகப்பெரிய வியாபாரத்தில் உயர்ந்தவங்க, கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள் இப்படித்தான் கிழமையையும் நேரத்தையும் பயன்படுத்துறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்கவுங்க ராசிப்படியும் நட்சத்திரப்படியும் கிழமையை தேர்ந்தெடுக்கிறாங்க, டயத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது வளர்வரையில் இந்த நாள், தேய்வரையில் இந்த நாள், எந்த நேரத்துக்கு இந்த காரியத்தை செய்தால் வெற்றின்னு இருக்கு. 100% வெற்றி கிடைச்சே தீருங்க. அப்படிப்பட்ட நாட்களை நாம் பலருக்கு குறித்து கொடுத்து வாழ்க்கையில் மிகச்சிறப்பாக இருக்குங்கிறாங்க. மிகப்பெரிய பணக்காரர்கள், நம்முடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் அந்த நாட்களைத்தான் பின்பற்றுகிறார்கள். அப்படி உங்களுக்கு அந்த நாள் வேண்டுமா அப்படின்னா உங்க சொந்த ஜாதகப்படி அதை நம்ம பார்க்கணும். இங்கே நம்ம பொதுவான பலன்கள் கொடுத்துருக்கோம். உங்க சொந்த ஜாதகப்படி, உங்களுடைய ராசிப்படி, உங்களுடைய நட்சத்திரப்படி, உங்களுடைய ஜாதகப்படி அந்த கிழமையை, அந்த நேரத்தை நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்து அதை வாழ்க்கை முழுக்கவே நீங்க பின்பற்றலாம். ஒவ்வொரு செயலும் 100% வெற்றி அடையும். அப்படிப்பட்ட நாட்கள் உண்டு. அப்படி உங்களுக்கு தேவை என்றால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய செல்போன் நம்பர் 9444533693. அந்த நம்பரை எங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, கீழே ரோல் ஆகும். அந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம மீட் பண்ணலாம். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு நேரம் வர முடியல, அடுத்த மாநிலத்தில் இருக்கீங்க, அடுத்த நாட்டில் இருக்கீங்க, ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிள் தான். இதே நம்பர் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பரில் வந்து உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸிலேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.